ஹரிஷ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெக்கார்ட் பண்ணிட்டியா? ஸ்டார்ட் பண்ணலாம். Okay. Yeah, good evening everyone and welcome Mrs. Nandini Rangarajan to join with us. Hello ma'am, I'm audible? Yeah, Sudan audible ஆ இருக்கு. You're fine ma'am. And thanks for spending your valuable time with us ma'am. Thank you. So I approached from your LinkedIn and you accepted my request and joined with us. Thank you ma'am. Okay. Yeah ma'am. Yeah, we are the students of first year in the Department of Artificial Intelligence and Data Science ma'am. Okay. Okay, and this is our one of the monthly activity to talk with an MNC expert or a CEO or a startup company manager Okay. for building our communication skill and well as for our network growth. Okay, fine. Yeah, thank you, ma'am. And here are a few teams with us, ma'am. Each of them will ask you some few questions, and please answer for this. Okay, fine. Yeah, ma'am. You all belongs to the same department or? Yeah, ma'am. Yeah, ma'am. We belong to same department only. Yeah. Please, any one of the team will ask the questions and start the session. Yeah, sorry for that. And I forgot to introduce about Nandini ma'am. And so she was working in spam technology in the role of quality analyst. Yeah. Start asking your questions. Anyone can start because I don't have enough time. Please raise your questions, please. Ma'am, just a minute. Okay. Good evening, ma'am. Okay. Your name? Ma'am, can you share your work experience, ma'am? Okay, உங்களுக்கு தமிழ்ல வேணுமா இல்ல இங்கிலீஷ்ல வேணுமா? Ma'am, no problem, ma'am. You can speak in Tamil. Okay. Be comfortable with this. No problem. Okay. Actually, I'm having 8 years of experience in quality department. Actually, I belongs to Span Technology Services Company. Now I'm working as a quality assurance engineer in Span Technology. Actually, this is a US-based company. It is located in 3 areas. In India, it is located in Coimbatore, Chennai, and Europe. Now, I'm in Coimbatore. Actually, பாத்தீங்கன்னா குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நான் ஒர்க் பண்றது வந்து சாஃப்ட்வேர் குவாலிட்டி அசூரன்ஸ். ஓகேவா? அந்த சாஃப்ட்வேர் குவாலிட்டி அசூரன்ஸ்ல இப்போ வந்து ஒரு டெவலப்பர்னா அவங்க ஜஸ்ட் ஒரு டெவலப் மட்டும்தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அது வந்து பிஏ அனலிஸ்ட் இருப்பாங்க, பிசினஸ் அனலிஸ்ட். அவங்க வந்து கிளைண்ட் கிட்ட இருந்து ரெக்யர்மெண்ட் வாங்கி கொடுக்கறது மட்டும்தான் அவங்களோட ஸ்கில்லா இருக்கும். டெவலப்பர் ஜஸ்ட் டெவலப் மட்டும்தான் பண்ணுவாங்க. ஆனா எங்களோட ரோல் பாத்தீங்கன்னா அந்த பிஏ பண்ற வேலையும் நாங்க பண்ணுவோம், டெவலப் கரெக்டா பண்ணிருக்காங்களா அப்படிங்கறத பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதை வந்து நாங்க கஸ்டமர் கிட்ட வந்து கொண்டு போய் சேர்த்துறது வந்து எங்களோட இதுதான். ஓகேவா? இப்ப வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா ஒரு ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் எடுத்துக்கோங்க, இல்ல ஒரு இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு ஜூம், ஏதோ ஒரு ஆப். நீங்க மொபைல் யூஸ் பண்ற ஆண்ட்ராய்டு ஆப்பா இருந்தாலும் சரி, டெஸ்க்டாப்ல யூஸ் பண்ற அப்ளிகேஷன் டெஸ்க்டாப் ஆப்பா இருந்தாலும் சரி, அந்த ஆப்ஸ்ல இப்ப வந்து ஒரு வாட்ஸ்அப்ல போறீங்க, அது உள்ள போனோம்னா நீ ஒரு பட்டன் கிளிக் பண்ற, அது கிளிக் பண்ணோம்னா உனக்கு அது ஒர்க் ஆகாம இருந்துச்சுன்னா நீ எவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேட் ஆவீங்க. என்னடா இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. ஓகேவா? அத வந்து நாங்க வந்து without any bugs we have to give the best quality products to the all to our company. ஓகேவா? இந்த ரோல் தான் நாங்க ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். அதனால இது வந்து இந்த குவாலிட்டிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இது. ஓகேவா? நீங்க ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிறீங்க, நீங்க ஒரு ஷூ போடணும்னாலும் அது குவாலிட்டியா இருக்கணும்னு தான் பாப்பீங்க. ஓகேவா? சீப்பா இருக்கணும் பிளஸ் குவாலிட்டியா இருக்கணும். சில பேர் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஜாஸ்தியா இருந்தாலும் பரவாயில்ல, பட் குவாலிட்டியா இருக்கணும்னு சொல்லி பார்ப்பாங்க. ஓகேங்களா? அந்த இதுலதான் ஆக்சுவலா என்னோட ரோல் வந்து நான் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன்.
இதுக்கு முன்னாடி நான் வேற டொமைன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரோல். அதனால ஐ எம் கண்டினியூங் மை ஜர்னி. அவ்வளவுதான். வேற நெக்ஸ்ட் கொஸ்டின். Good evening, Hello. ma'am. I'm சொல்லுங்க. லியானாவா? yes, ma'am. I'm Liana from AD department. My question is, how do you overcome the tough situations in work, ma'am? How do you overcome the Tough situations. tough situations? We have to enjoy your job with full mindset. ஆக்சுவலா ஒரு ஒர்க்ல உனக்கு வந்து உன்னோட டஃப் எல்லா ஜாப்லயுமே ஒரு டஃப் சுச்சுவேஷன் இருக்கும். ஓகேவா? அந்த டஃப் சுச்சுவேஷன்ல வந்து நம்ம எப்படி அது கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அதுவே ஆக்சுவலி காம் ஆயிரும். நம்ம அதுக்கு தகுந்த ஒரு பாத் எடுத்து அந்த இதுக்கு எப்படி அதை சால்வ் பண்ணலாம், ஒரு டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா அந்த டிஃபெக்ட் எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத மட்டும்தான் யோசிக்கணுமே தவிர அதை வந்து எப்படி தப்பா பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம யோசிக்க கூடாது. ஓகேவா? அப்போ அந்த டஃப் சுச்சுவேஷனையும் நம்ம வந்து ஹேண்டில் பண்றதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மைண்ட் கூல் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கான்சென்ட்ரேஷன் ஷுட் பி தேர் இன் யோர் ஒர்க். தட்ஸ் இட். அது இருந்துச்சுனாலே டஃப் சுச்சுவேஷன் இருந்தாலும் அது ரொம்ப ஈஸியா தான் we have to handle. Next. Yeah, ma'am. Next, Mahalakshmi team will ask you. Good evening, ma'am. Okay. Ma'am, can you share about the most challenging thing in your workspace and how you overcame it, ma'am? Challenging. What I'm playing in my role is a challenging thing. What I am facing, our company facing is a feedback from our customer. இப்போ வந்து நாங்க வந்து ஒரு யூஎஸ்ல இருக்க டாக்ஸ் ரிலேட்டடான கம்பெனி. ஓகேங்களா? நான் இப்போ வந்து 3+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கம்பெனில இருக்கு. அப்போ வந்து ஒரு டாக்ஸ்ங்கிறது வந்து அவங்க ரொம்ப யூஎஸ்ல இல்ல அவுட் ஆஃப் த கண்ட்ரி யூஎஸ் யூகே கண்ட்ரில எல்லாம் வந்து இப்ப நம்ம ஊர்ல நம்ம டாக்ஸ் வந்து அவ்வளோக்கா நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்ல. பட் அவுட் ஆஃப் த கண்ட்ரி எந்த கண்ட்ரி போனாலும் நீங்க வந்து டாக்ஸ் வந்து ஒரு சின்ன ஒரு ஆப்பிள் வாங்கினாலும் சரி, ஒரு சின்ன ஒரு பென் ஒரு 10 rupeesக்கு ஒரு பென் வாங்கினாலும் கூடமே அதுக்கு வந்து நம்ம டாக்ஸ் பே பண்ணி தான் வாங்கணும். ஓகேங்களா? அந்த டாக்ஸ் பே பண்ணி வாங்குறதுல இருக்கிற இதுதான் நம்ம இதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். அதனால ஃபீட்பேக் ஃப்ரம் அவர் கஸ்டமர் ஃபீட்பேக் தான் நாங்க வந்து எப்படி அது பண்ணலாம், இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படி அதை வந்து ஓவர் கம் பண்ணலாம், எப்படி அந்த நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் எல்லாம் எப்படி இது பண்ணலாம் அப்படிங்கறதான் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்க கோலே அதான் இருக்கும். நாங்க எங்க கம்பெனில நிறைய கோல்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் கிரேட் பிளேஸ் டு ஒர்க் ஃபார்னு ஒரு கான்செப்ட் வச்சிருக்கோம். அப்படின்னா எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ், எம்ப்ளாயர், கஸ்டமர் பெனிஃபிட்ஸ் இது எல்லாமே வந்து we have to reach within 2025. That's it. Okay, ma'am. Ma'am, and next, Dinesh Manigandan team will ask you some questions. மேம் குட் ஈவினிங் மேம். நீங்கள் எப்படி மேம் இன்டர்வியூ கிராக் பண்ணியிருந்தீங்க? அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். அந்த கதையை கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆக்சுவலா நான் வந்து நிறைய இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ல கிடைச்சிச்சு. இருந்தாலும் நான் வந்து போல. பெங்களூர்ல தான் எனக்கு ஒரு கம்பெனி ஹெச்ஜிஎஸ்னு ஒரு கம்பெனி, நான் போல. அதுக்கப்புறம் சரி கோயம்புத்தூர்லயே பார்க்கலாம். எனக்கு வந்து எப்படின்னா கொஞ்சம் ஃபேமிலி கூட கொஞ்சம் ரொம்ப அட்டாச்சா இருப்பேன். அதனால எனக்கு கிடைச்சது. நான் போய் ஒரு நாள்லயே என்னால முடியல, நான் வந்து ஹோம் சிக் ஆயிட்டேன். அதனால நான் மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த மாதிரி நாங்களாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதனால இங்க வந்து கோயம்புத்தூர்லயே பார்க்கலாம்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸ் போயிட்டு தொலைவிட்டே ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு கோர் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப வந்து இன்டர்வியூல பாத்தீங்கன்னா போனோம்னா ஒவ்வொரு கம்பெனில என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் எடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கம்பெனில என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸா இருந்தா எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து மெயினா இம்பார்ட்டன்ஸே ரொம்ப கம்மியா தான் கொடுத்துட்டு இருந்தாங்க.
இப்போ அப்படி இல்ல ஃபர்ஸ்ட் நான் ஜாப் சர்ச் பண்ணும்போது அப்படிதான் இருந்துச்சு. அப்புறம் நான் நிறைய இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அட்டன் பண்ணி செலக்ட் ஆயிருந்தேன். ஆப்டிடியூடுங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு ரவுண்டு. அது வந்து அதை மட்டும் நீங்க வந்து ஓவர் கம் பண்ணிட்டீங்க அப்படின்னா மத்ததுல ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுதான் வந்து உங்களை ஃபில்டர் பண்ணி ஒரு 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 காலேஜ்ல இருந்து ரெக்ரூட்மெண்ட் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து உங்களை ஃபில்டர் பண்றதுக்கு உங்களுக்கு ஸ்கில்ஸ் நிறைய இருக்கும். உங்களுக்கு எல்லாமே தெரியும், கோடிங்ல இருந்து எல்லாமே தெரியும். பட் ஆப்டிடியூட் வச்சு அவங்க வந்து நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால என்ன சொல்றேன்னா, நான் வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லா போடுவேன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு மீடியமா ஆப்டிடியூட் போடுவேன். பட் எனக்கு அதுல ஆப்டிடியூட்ல எல்லாம் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பிடிக்கவே பிடிக்காது. அதுல படிச்சு பார்த்து அதை வந்து பண்றதுல பிடிக்கவே பிடிக்காது. அப்படி இருந்தும் சில கம்பெனில ஆப்டிடியூட் இல்லாத கம்பெனில போய் தான் நான் செலக்ட் ஆனேன். செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஃபர்ஸ்ட் இனிஷியலா நான் ஒரு 50-60 கம்பெனில அட்டன் பண்ணிருப்பேன். ஆன்லைன்ல அட்டன் பண்ணிருப்பேன். டைரக்டா போய் சும்மா ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்கும். நம்ம நாலேஜ் ஃபர்ஸ்ட் கெயின் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சேலரி எதிர்பார்த்து அந்த மேல போகக்கூடாது. எங்க நல்ல நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கும் அந்த கம்பெனிக்கு தான் we have to approach first. Later on we have to move to the MNCs. If you got chance to work in MNC, you can work. Otherwise, if you got selected in a small scale industries also, we can choose the small scale industry companies. That's it. Yeah, ma'am. And next, I will start to ask my question. Yeah, ma'am. And in LinkedIn profile, I was passed out in Was that it? engineering college. Yes. In the major subject of Triple E. Yes. I'm sorry, I don't know about Triple E or EC, ma'am. Sorry. Triple. Okay, ma'am. And how you become as a quality analyst? And the domains are different. Yeah. First, initially, I was working in core company, in AAA related core company, because the hope is some financial, that financial will be somewhat less when compared to software. So just moved on to the software, and also I'm also interested in software related products. That's why I switched to software company. Okay, ma'am. And another one question, ma'am. And where did you learn this things, ma'am? While studying, நீங்க காலேஜ்ல படிக்கிறப்ப இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா, இல்ல காலேஜ் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வேற டொமைன் சூஸ் பண்ண இல்ல ஐடியா இருந்துச்சு? நான் காலேஜ்ல படிக்கும்போது இந்த மாதிரி எதுவுமே நம்மளுக்கு ஆக்சுவலா டீச் பண்ண, நம்ம ஒர்க் பண்ற எதுவுமே ஆக்சுவலா அவங்க டீச் பண்ண மாட்டாங்க. மேபி இப்ப இருக்க சிலபஸ்ல வந்து மேபி இருக்கலாம், இப்ப கொண்டு வந்துட்டாங்க. இப்போ குவாலிட்டிக்குன்னு ஒரு பேப்பர்ல கொண்டு வந்திருக்காங்க. ஆனா நாங்க படிக்கும்போது இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்றது எதுவுமே நமக்கு ஆக்சுவலா படிக்கும்போது வராது. பட் பேசிக்ஸ் இருக்கும், இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற இது இருக்கும். கோடிங் எடுத்துச்சு, நீ ஒரு டெவலப்பரா போனீங்கன்னா உனக்கு கோடிங்கிறது வரும். ஓகேவா? இப்போ ஊப்ஸ் அந்த மாதிரிலாம் வரும், அதுக்கெல்லாம் ஓகே. ஆனா குவாலிட்டிக்கு வந்து நம்ம போய் இந்த ஒர்க் பிளேஸ்ல இருந்து ஒர்க் பண்ணி ஷைன் ஆகுறதுல தான் இருக்கு. Yeah. Okay. Thank you, ma'am. And any other team to ask any questions? Good evening, ma'am. Yes. How would you tackle the competition, ma'am? What competition? You're asking about what competition? I didn't understand your words. Against the company, ma'am. Against ஓகே, நம்ம ஒர்க் பண்ற கம்பெனில காம்படிட்டிவா எப்படி ஒர்க் பண்றது அப்படின்னு கேக்குறீங்களா? மத்த எம்ப்ளாயிஸோட எப்படி காம்படிட்டிவா இருக்கிறது அந்த மாதிரி கேக்குறீங்களா? இல்ல மேம், வேற கம்பெனில இருந்து வர காம்படிஷன்ஸை நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க? ஓகே, மத்த கம்பெனிஸ் ஓகே. எங்க இப்போ ஓகே, இப்போ யூஎஸ்ல பாத்தீங்கன்னா எங்க ப்ராடக்ட் மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஓகேவா? எங்க கம்பெனில நம்மளுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கும், எங்க கம்பெனிக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கும். அந்த யூனிக்னஸ் வந்து டெக்னாலஜிக்கு அந்த மாதிரி நம்ம வந்து வி ஹாவ் டு சேஞ்ச். இப்போ வந்து எல்லாருமே அப்படித்தானே நம்ம யோசிப்போம். நம்ம டெக்னாலஜி மாறிடணும். புதுசா இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தது வந்து WWW யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் சின்ன ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டெக்னாலஜி அந்த மாதிரி ஒவ்வொரு இதுல
மூவ் பண்ணிட்டே வருவாங்க. அந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட்ஸ்ல ரொம்ப காம்படிட்டிவா இருக்கிறதுக்கு புது டெக்னாலஜி யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கணும். ஒரு டிசைன்ஸ் நல்லா இருக்கணும் மெயினா. ஒரு 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 ஆப் இருக்கு, ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னாலே அதோட டிசைன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கவரபிளா இருக்கும். பார்த்தோன்னே அது எப்படி இன்டராக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுனாலே அஹ் நம்ம காம்படிட்டிவ் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மேம் சொல்லுங்க. Damodara from AD department, ma'am. ஓகே, Ma'am, tell about your company culture, ma'am. என்ன கம்பெனி கல்ச்சரா? இந்த கம்பெனி கல்ச்சர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். கிரேட் பிளேஸ் டு ஒர்க் ஃபார்ங்கிற ஒரு இது வந்து நாங்க வாங்கியிருக்கோம். என்னன்னா எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ், இன்சூரன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. கேர்ள்ஸ்க்கு வந்து மெட்டர்னிட்டிஸ், ஐ மீன் லேடிஸ்க்கு எல்லாம் மெட்டர்னிட்டிஸ். அதுக்கப்புறம் என்னது நிறைய ஸ்பாட் அவார்ட்ஸ் கொடுக்குறது. நீங்க ஏதாவது ஒர்க் பண்ண ஒரு சின்ன இப்போ நீ ஒர்க் பண்ணிட்டு இருக்க, அதுல வந்து நீ புதுசா ஏதாச்சும் கண்டுபிடிச்சிருக்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பாட் அவார்ட் கொடுப்பாங்க. அப்புறம் எம்ப்ளாயி ஆஃப் த இயர் கொடுப்பாங்க, எம்ப்ளாயி ஆஃப் த மந்த் கொடுப்பாங்க. அப்புறம் சீசன் இருக்கு எங்களுக்கு, டிசம்பர் டு ஜனவரி பிப்ரவரி சீசன் இருக்கு. அந்த சீசன் டைம்ல பாத்தீங்கன்னா நீ சூப்பரா ஒர்க் பண்ணா நிறைய கேஷ் அவார்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து தேவர் ப்ரொவைடிங். ஸோ கல்ச்சர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அப்புறம் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அதெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவாங்க. கேர்ள்ஸ் தான் இந்த ஒர்க் பண்ணணும், பாய்ஸ் தான் இந்த ஒர்க் பண்ணணும், அந்த மாதிரி கான்செப்ட்லாம் கிடையாது. எங்க எங்க ஆஃபீஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லா டாப் ரோல்ஸ்ல இருக்கிறது எல்லாமே கேர்ள்ஸாக தான் இருப்பாங்க. நல்லா அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ் அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஈக்குவலா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. சில ஆஃபீஸ்ல பாய்ஸ்க்கு தான் வந்து ஹைக் ப்ரொவைட் பண்றதுல இருந்து இல்ல ப்ரொமோஷன்ஸ் கொடுக்கறதுல இருந்து எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது, இங்க வந்து ஈக்குவலா பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் Any other team is balanced, or shall we end the meeting? அட பேசுங்க, ஏன் பேச மாட்டேங்குங்க யாருமே? அவங்க கேக்குறதுக்கு ரிப்ளை பண்ணுங்க. அவங்க கேக்குறாங்கல்ல அவங்க ரிப்ளை பண்ணுங்க. சொல்லுங்க. ம், 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 ம். எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எடுத்து நமக்கு எதுவுமே தெரியாது. அப்போ அவங்க என்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறாங்க அதெல்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் இன்டர்வியூ போகும்போது அதெல்லாம் வந்து சரி அதெல்லாம் ஓவர் கம் பண்ணு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம வந்து நம்மளே ட்ரெயின் பண்ணிட்டு போகணும். இப்போ அடுத்த கம்பெனி போய் நம்ம என்ன படிச்சுட்டு என்ன பார்த்து வரோம், படிச்சுட்டு இல்ல என்ன நாலேஜ் கெயின் பண்ணிட்டு வரதோ அதை கேட்பாங்க. அந்த மாதிரிதான் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லாமே. நீங்க ஒரு இதுல எங்க மிஸ் ஆனீங்களோ அத வந்து அடுத்த இன்டர்வியூ போகும்போது அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிட்டு கொஞ்சம் ட்ரெயின் ஆயிட்டு போவோம். ஃபர்ஸ்ட் என்ன எப்படி interview attend பண்ணணுமோ, அதே மாதிரி பிளாங்கா போய் எல்லாம் பண்ணீங்கன்னா கொஞ்சம் சான்ஸே இல்லை. அது நீ 50 என்ன 1000 பண்ணா இல்ல 1000 அட்டன் பண்ணாலுமே அது வேஸ்ட். நான் வந்து நம்ம வந்து க்ரூம் பண்ணிட்டே இருக்கணும் ஒவ்வொரு இதுக்குமே. Yeah, and very thank you, Nandini ma'am, for spending valuable time with us. And the ஓகே, session is going to எனக்கு end. இந்த 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 வீடியோ எனக்கு இந்த ஆடியோட ரெக்கார்டு எனக்கும் வேணும். Yeah, ma'am, கண்டிப்பா send பண்றேன் ma'am. And the session was recording, I will send you, ma'am. ஓகே ஃபைன். And thank you for spending your valuable time with us, ma'am. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். Okay, ma'am. ஓகே, Thank you, ஆல் ma'am. தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்ஸ். Thank you, ma'am. Thank you, ma'am. And you was studied as a triple E department, and now you're working in a quality analyst in some US based company, and it was எஸ். inspiring. And thanks for guiding us for this for a few words, ma'am. And thank you for spending your valuable time.
ஓகே Thank you. தேங்க்யூ ஸோ மச். And please share your feedback at this moment. ஃபீட்பேக் Yes, ma'am. எல்லாரும் போல்டா பேசுங்க ஃபர்ஸ்ட். இப்போ வந்து நாங்கெல்லாம் என்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர்ல எல்லாம் ரொம்ப ஜாலியா இருந்துட்டோம். இப்போ இந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தர் கிடைக்கிறாங்க அப்படின்னா அவங்க கூட இன்டராக்ட் பண்ணுங்க. எப்படியோ இங்கிலீஷோ தமிழோ உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ அவங்ககிட்ட நீங்க எப்படி வந்தீங்க அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேளுங்க. நீங்க வந்து ஏதோ நெட்ல பார்த்துட்டு வந்து இதைதான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்காப்புல இருக்காது. ஓகேவா? அந்த Okay, மாதிரி ma'am. நிறைய இன்டராக்டிவா இருங்க, நிறைய படிங்க, நிறைய நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கோங்க. புக் வார்ம்ஸா இருக்காதீங்க, ஜென்ரலா நிறைய படிச்சு வச்சுக்கோங்க. அதுதான் ஹெல்ப் பண்ணும் நம்மளுக்கு. Yeah, sure, ma'am. And thank you for joining with us. And very thank you, ma'am. ஓகே தேங்க்யூ ஸோ மச். Yeah, thank ஓகே you. Thank you, ma'am. And I will send this video through WhatsApp or Telegram to you. ஓகே Okay, ma'am. Thank you, ma'am. ஓகே.